பெனிஃபிட்ஸ் கிடையாது. நான் எடுத்தோனே அந்த கம்பெனி ஷேர் வாங்குறேனா அப்படின்றது ஒண்ணு. சில சில சமயம் கம்பெனிய பத்தின டீட்டெயில்ஸ் தெரியாது. டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ் சொல்லுவாங்க. டிஆர்ஹெச்பி. அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தா தான் அந்த கம்பெனி காம்படிஷன் இருக்கா? எவ்வளோ வருஷமா இருக்காங்க? ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன? பியர் கம்பேரிசனு, ரிஸ்க் என்ன? இது எல்லாமே குடுத்துருப்பாங்க. இது எல்லாம் யாராவது படிச்சு பார்த்து வாங்குறாங்களான்னா, யாருமே கிடையாது. ஸோ அது படிச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும். இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு நிகரா ஒரு ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டலோட கம்பேரிசன் டைரக்ட்டா இருக்காது. அப்போலோ மாதிரி இன்னொரு 3, 4 ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கு. ஸோ அதோட கம்பேரிசன்ல பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ எப்படி இருக்கு? பெர் பெட் இன்கம் என்ன இருக்கு? இதெல்லாம் ஓரளவுக்கு குடுத்துருப்பாங்க. அப்ப நமக்கு ஐடியா கிடைக்கும். அவன் சொல்ற ஐபிஓ பிரைஸ் வந்து கரெக்ட்டா இல்லையா? அப்போ வந்து நம்ம வாங்கலாமா இல்லையா? இப்போ பிரீமியமா இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் ஏறும்போது எல்லாமே ஏறிடும். மார்க்கெட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா ஏறிட்டு இருக்கு. பாசிட்டிவா இருக்கு. அதனால என்ன பிரைஸ் ஆனாலும் லிஸ்ட் ஆகலாம். பட் இதுவே வந்து மார்க்கெட் கரெக்ஷன் அப்போ ஒரு ஸ்டாக் லிஸ்ட் ஆகுதுன்னா, கண்டிப்பா கரெக்ஷன் ஆகும். ஹியூண்டாய்லாம் லாஸ்ட் இயர் லிஸ்ட் ஆகும்போது மார்க்கெட் கரெக்ஷன் ஐ திங்க் செப்டம்பர், அக்டோபர். அப்போ வந்து லிஸ்ட் ஆன பிரைஸோட கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. இட்ஸ் அ ப்ரூவன் பிராண்ட். பல வருஷமா இந்தியால இருக்காங்க அண்ட் நம்பர் 2 ஆட்டோமேக்கர். ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லாம போச்சு. அப்படி இல்லன்னா இன்னும் லாஸஸ் கீழ நெறைய பேர் லாஸ்ல தான் ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க.